2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இன்டெலிஜென்ட் பீப்புள், கம்ப்ளைனிங் பீப்புள். இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்ஷன் டேக்கர்ஸாக இருப்பாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை செஞ்சுட்டு தான் பேசுவாங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள மக்களோட மிங்கிளாக இருப்பாங்க. ப்ரோஆக்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. ஃபியூச்சரோடைய ஆக்ஷன் பிளான்ஸு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. கம்ப்ளைனிங் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே செய்யாமல் வெறும் கம்ப்ளைனிங் மட்டுமே பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க ரியாக்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள பீப்புளோட மிங்கிளாக இருப்பாங்க. மற்றவங்கள பற்றி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் காசிப்ஸ் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸாகவே இருக்க மாட்டாங்க. ப்ரோஆக்டிவ்னா இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வர அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு 20% ஆஃப் த ஏர்னிங்ஸ் வந்து சேவிங்ஸாக வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸ்க்கோ அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ரியாக்டிவ் பீப்புள் வந்து நல்ல பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும்போது எல்லா ஏர்னிங்ஸையும் வந்து என்ன செய்வாங்கன்னா, புதுசாக ரெனிவேட் பண்ணுறது, இல்லை டூருக்கு போகிறது, எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு வெறும் கம்ப்ளைனிங்காகவே இருப்பாங்க. நீங்கள் இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருக்கிறீங்களா இல்லை கம்ப்ளைனிங் பீப்புளாக இருக்க போகிறீங்களா, நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க.